தமிழ் வெல்ல போவது யார்? இந்த ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. சின்னதாக இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ணுவாங்க. அப்புறமா பஞ்சாங்கத்தை பார்த்து வெள்ளத்துக்கு அடுத்த வருஷம் புயல் வரும். இந்த மாதிரி சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து வெல்ல போவது யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கமல் சாருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. கமல் சார் வந்து இங்கே 100 நாள் கதிராமங்கலத்தில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கும் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கணும். 100 நாள் பிக் பாஸ்க்கு மட்டும் வாய்ஸ் கொடுத்தா பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கெஸ்ட் படி ஓவியா தான் வின் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஓவியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் டிஆர்பிக்காக கண்டிப்பாக ஓவியா வெளியே அனுப்புவாங்கன்றது எல்லாரோட கெஸ். ஆனால் ஃபைனல் போவாங்க, ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, மக்களோட சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் இருக்கப்போ ஓவியா வின் பண்ணல அப்படின்னா மீதி யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் வெளியில் போவாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக டெஃபினட்டாக இவங்களோட முன்னாடி நடந்த கேட்டகரி படி முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா ஆர்த்தி நமிதா எப்படி வெளில போனாங்களோ அதே மாதிரி ரைஸா கண்டிப்பாக நாமினேட் ஆனால் வெளில போயிடுவாங்க. அப்புறமா வந்துட்டு காயத்ரி இல்லை சக்தி இவங்களும் அதே கேட்டகரியில் வெளில போயிடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் வெளில போனதுக்கப்புறம் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் இருப்பார், கணேஷும் வெளில போயிடுவார். கணேஷ்க்கு ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதனால் வெளில போயிடுவார். அப்புறமா ஸ்னேகன் சார், ஓவியா இவங்கெல்லாம் இருப்பாங்க, ஃபைனல் வரைக்கும் இருப்பாங்க. வையாபுரியும் இதே கேட்டகரியில் வெளில போயிடுவார். ஸ்னேகன், ஓவியா, ஆரவ் இவங்க 3 பேரும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 பேரோ இல்லை இதில் 2 பேரோ ஃபைனல்ஸ் போகிறாங்க. அப்போ இதில் யார் வின் பண்ணுவா? ஸ்னேகனுக்கு ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆரவுக்கு இல்லையா? இருக்குது, ஆரவுக்கும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் அவர் திருத்திட்டு இருக்காரு. அதனால் ஜெயிக்க போகிறது இதில் டிஆர்பி படி வெளில அனுப்பிட்டாங்க ஓவியாவை, ஒரு சில சிம்பத்தி கிரியேட் பண்ணி வெளில அனுப்பிடுறாங்கன்னா ஸ்னேகன் சார் மக்களுக்கு கொஞ்சம் முன்னாடி பிடிச்சிருந்தாலும் இப்போ இதில் வந்து பிக் பாஸில் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிற காரணத்தினால ஸ்னேகன் சார் ஃபைனல் வரைக்கும் வந்தாலும் வெளில அனுப்பப்படுவார். அப்போது வெளில போகுது ஆரவ். இதுதான் என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் மரம் வைங்க, எவ்வளோ மரம் வேணாலும் வைங்க. பிக் பாஸ்க்கும் மரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மரத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ப்ளீஸ் மரம் வைங்க, ட்ரெடிஷ்னல் ட்ரீஸ் வைங்க. தேங்க்யூ.